49 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 49 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 49-50 நாள் கழிச்சு வீட்டுக்கு நடுவில் இருந்த அந்த கோடு இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டு பாய்ஸ் ஒரு டீம் கேர்ள்ஸ் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி ஆட வைக்கிறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷன் சைட்லையாக இருந்தாலும் சரி, இல்லை விபை சைடு இருக்காங்க இல்லையா, அவங்க சைட்லேயே இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் அது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிவ்யூவில் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஒரு காமெடி ஷோ அந்த மாதிரி வரும்போதாக இருந்தாலும் சரி, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்றது பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கும். பட் ஒரு லைஃப் டைம் ஷோவில் வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய ஷோ. அந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் யார் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துக்குள்ளேயே வராங்க அப்படின்னே சொல்லிடலாம். லைக் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே ஒவ்வொருத்தர் கேரக்டர் இருக்கும், ஒவ்வொருத்தர் இன்னொருத்தர் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் ஆகும். ஒருத்தர் சர்வைவல் பண்ணி போய் ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இன்னொருத்தரை காலி பண்ணி ஆகணும். அவங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா அவங்க யாரை ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு காலி பண்ணாதான் வந்துட்டு அந்த கேம் அப்படின்றதுல அவங்க அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஒன்று இவங்க அவங்கள காலி பண்ணி நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பணும், அதுவும் மக்கள் கையில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய கேம் பிடிக்காம அவங்க இவங்களை நாமினேட் பண்ணி மக்கள் மூலியமாக வெளியே அனுப்பணும். ஸோ இந்த கேம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இத்தனை சீசனில் நடந்துகிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொருத்தருக்கு வேறுபட்ட கருத்துகள் அப்படின்றதும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதில் முக்கியமான விஷயமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசங்க பொண்ணுகளையும் பொண்ணுங்க பசங்களையும் தான் வந்துட்டு நாமினேட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமுக்குள்ள வந்துட்டு அருண் இருக்கார் இல்லையா, அருணுக்கு வந்துட்டு முத்துக்குமரனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சுத்தமாக பிடிக்கல மீன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவர் வந்துட்டு செம்மையாக டப்பா அடிக்கிறாரு அப்படின்றதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அவர் முத்துக்குமரனோட சேர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு எப்படி சொல்கிறது கட்டாயம் அவசியம் கிடையாது, ஒரு கட்டாயம் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு சக டீம்மேட் ஹவுஸ்மேட்ஸ் கிடையாது, பாய்ஸ் டீமில் ஒரு டீம்மேட், அவரை இவரால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாமினேட் அப்படின்றதும் பண்ண முடியாது. ஸோ கேர்ள்ஸ் டீம்லேருந்து யாராவது ஒருத்தரை பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்படி ஒரு நாமினேஷனுக்கு போறாங்க. உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி சாச்சனா, ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரும் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, டிசிஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிரிஞ்சஸாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கல. பட் அந்த உமன்ஸ் டீம்னால பார்த்தோம் அப்படின்னா இவங்களை வந்துட்டு நாமினேஷன் அப்படின்றது பண்ண முடியாது, ஏன்னா அது வந்துட்டு உமன்ஸ் டீம். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 டீம்லையும் 2 மாறுபட்டவங்க இருக்காங்க. அவங்கள பிடிக்கல அப்படின்னா கூட பார்த்தோம்னா டீம் 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 அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க நாமினேட் பண்ண முடியாமல் ஒரு கேம் அப்படின்றத விளையாடிக்கிட்டே இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இப்போதான் ரியல் பிபி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய ரியல் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, அது ஓப்பனை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றத வச்சு பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்றத கழிச்சிட்டு பாய்ஸ் வித் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது டீம் இருக்கு இல்லையா, டீம் கேமே இன்னைக்கு கிடையாது, இண்டிவிஜுவல் கேம் மட்டும்தான். டீம் கேம் வச்சு உழப்பி டீமை வந்துட்டு 2 பேர் ஸ்ட்ராங்கஸ்டாக இருப்பாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன், தீபக், விஜய் விஷால் இவங்களை முன்னிலைப்படுத்தி வர்றது. இன்னொரு பக்கத்தில் அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜே அனுப் தர்ஷிகா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு முன்னாடி நின்று இவங்கெல்லாம் பின்னாடி நிற்கிறது அப்படின்றது தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இனி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீம் யாருக்காகவும் நிற்காது, டீமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே ஸ்டாண்ட் பண்ணி விளையாடிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 பேர் மைண்ட் செட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்த கேம் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி தான் 100 டேஸும் போகுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்த வன்மங்கள் இனிதான் வேற லெவலில் வெடிக்கும் அப்படின்றதுனால இனிமேல் ஷோ பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சீரியஸாக நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுவும் இந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீபக் வேற கேப்டன் அப்படின்றதுனால கேப்டன்சி எப்படி போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். வர்ஷினி இந்த வாரம் வந்துட்டு வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஸோ வர்ஷினி வீட்டை விட்டு போனதை வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங் பிளேயரோ இல்லை ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயரோ கிடையாது. அவங்களுக்கு கேம் வந்துட்டு சுத்தமாக புரியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேம் புரியாத இடத்துல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை பார்க்கக்கூடிய நம்மளையும் கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. பிக் பாஸ் பார்க்கக்கூடிய நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். அது அவங்க மேலே தப்புல அவங்களுக்கு அந்த கேம் இருக்கு இல்லையா, அந்த கேம் புரியல அவ்வளோதான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் வந்துட்டு வர்ஷினி இருக்காங்க இல்லையா, வர்ஷினி எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. 3வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
சாச்சனா இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஷன் இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ப்ரொஃபஷன் இஷ்யூ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கா இருந்தாலும் சரி, அன்ஷிராவாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே தான் தப்பு அப்படின்றத வாய் திறந்து சொல்லவே இல்லை. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி சொன்ன மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணது, இல்லை கில்ட்டாக ஃபீல் ஆனது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில நேரங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நமக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேக் ஃபயர் தான் பார்த்தோம்னா சாச்சனாக்கு இந்த டைம் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாச்சனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கில்ட்டா இருக்கேன், டீமுக்காக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயங்கள்னால பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த டீமே வந்துட்டு ஒருவேளை சாச்சனா தான் அதிகமாக எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. அதனால தான் இந்த கில்ட்டு. சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க தப்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து தப்பு இருக்கக்கூடியவங்க தான் கை கட்டுவாங்க இல்லையா, நான் இல்லை, நான் வந்துட்டு கரெக்டாக எனக்கு கொடுத்த வேலை அப்படின்றத செஞ்சுட்டேன், ஸோ இதில் தப்பு பண்ணது ஜாக்கோ அன்ஷிதாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க கிளியராக பேசியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ பெரிய பழி அப்படின்றது சாச்சனா மேலே வந்திருக்காது. அந்த பழி போட்டதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம்னா எல்லாரும் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பேசுறதோ இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறதோ பண்றாங்க அப்படின்னா அதுவும் கரெக்டாக இருந்திருக்கும். பட் அதை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா வந்துட்டு அழுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை அவங்க தான் அந்த தப்பை செஞ்சது போல, அவங்க தான் அளவுக்கு அதிகமான பொருட்கள் அப்படின்றத எடுத்து அந்த ப்ரொஃபஷன் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் எடுத்ததுக்கு சாச்சனா தான் காரணம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை வந்துட்டு தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் சாச்சனா கிடையாது. மஞ்சரி கேட்ட மாதிரி ஏன் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இல்லை, சாச்சனாவை ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அதில் தப்பாக பெர்ஃபார்ம் பண்ண வந்து சாச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க கிடையாது அப்படின்றது கிளியர் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி அப்கமிங் வீக்ஸில் வரக்கூடிய ப்ரொஃபஷன் டாஸ்க் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி வைக்க போகிறாங்க, ஏன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிடையாது, அதுக்கு என்னென்ன மாதிரியான டாஸ்க் வைக்க போகிறாங்க, கேப்டனுக்கு என்னென்ன மாதிரியான இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த 50 நாள் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் ஒரு மாதிரி ஸ்டைலில் பார்த்து பழகிட்டோம் இல்லையா, இந்த சைடு வந்து ஒருத்தர், அந்த சைடு வந்து ஒருத்தர், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக வீடே ஒன்றாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த வீட்டுக்கான கேம் பிளே அப்படின்றத எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தருமே ஆப்போனன்ட் ஜெண்டரை வந்துட்டு ஒரு மாதிரி எதிரி மாதிரியே பார்த்து பழகிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க கூட மிங்கிலாகி அவங்க சைடில் வந்து பழகி பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எப்படி கொண்டு போகப்பட போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது விஷயம், ராணாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் வந்துட்டு வர்ஷினி மாதிரியே லைக் கேம் புரியல அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கேம் புரியல அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேம் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கே வந்துட்டு ஓகே என்ன மாதிரி விளாடணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றது ஒரு அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளியராக தெரியுது, ஒரு ஓப்பனாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்குது. பட் உள்ளே போயிருக்கக்கூடிய ராணாவை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கேம் புரியலன்னா பரவாயில்ல, கேம் புரிஞ்சு கேமை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவரே வந்து கடுப்பாகக்கூடிய அளவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் பேசக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, லைக் ராஜா ராணி 2 பேத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா படுபயங்கரமா ரோஸ்ட் அப்படின்றது விஜய் சேதுபதி கிட்ட இருந்து கிடைச்சிருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ் அப்படின்றது இன்னைக்கு கிடைச்சிருக்காது. அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிடைச்ச அதிகாரத்தை கை நழுவ விட்டதுனால இனி சாச்சனா அண்ட் ராணோ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். பட் மேபி ஃபியூச்சரில் அப்கமிங் டேஸில் அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கிடைச்சா இனியாச்சும் சரியாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கோடு இல்லாத வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 50 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.